வெல்கம் டு டே 8 ஆஃப் வாட் இட்ஸ் லைக் டு பி an IB டீச்சர். இன்றைக்கி எங்கள் டிபி கிளாஸில் நாங்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளை டிஃப்ரெண்ட்டாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டினை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன், வாட் மேக்ஸ் அப் அ பர்சன் அப்படின்னு. அவங்க வந்து இட் குட் பி தர் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அன்பேக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு கேஸ் ஸ்டடியை பார்த்தோம். அந்த கேஸ் ஸ்டடியில் எப்படின்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. 2 பேருக்குமே லோ லெவல்ஸ் ஆஃப் செரட்டோனின் ஆர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிருக்கு. பட் அதில் ஒரு பர்சனுக்கு வந்து ஹை லெவல் ஆஃப் சோஷியல் சப்போர்ட் இருக்குது, இன்னொரு பர்சனுக்கு வந்து சோஷியல் சப்போர்ட் இல்லை. ஸோ இதில் ஹூ இஸ் மோர் லைக்லி டு டெவலப் அ மென்டல் இல்னஸ் ஆர் டிப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பர்சன் வித் த லோவர் லெவல் ஆஃப் சோஷியல் சப்போர்ட். ஸோ என்னதான் உங்கள் ஜெனட்டிக் மேக்கப் வந்து உங்களை ஒரு டிஸ்அட்வான்டேஜில் வச்சுருந்தாலும், இஃப் யூ ஹாவ் குட் என்வாயர்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ் இட் கேன் ரியலி ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் அண்ட் வைஸ் வர்ஸா ஆல்சோ. இதனால தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு பையனோ பொண்ணோ ஒரு ஆல்கஹாலிக் ஒரு ட்ரக் அடிக்ட் அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தாலுமே அவங்களோட சூழ்நிலை வந்து அவங்கள ட்ரக் அடிக்டாகவும் ஆல்கஹாலிக்காக மாற்றும் இல்லை மாற்றாமலும் இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸை கொண்டு போனால் எனக்கும் டீச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை பற்றி இன்னும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டயத்தீசிஸ் ஸ்ட்ரெஸ் மாடல் அப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள்.